ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 176 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 25,877 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 84,404 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 592 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 354 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 58,031 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 183 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 30,906 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 30 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 54,092 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 3,150 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2,577 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,126 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1% டிக்ளைன் ஆயிருக்கு, 21,256 கோடி பண்ணியிருக்கிறாங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இந்த குவார்ட்டரில் அவங்க மென்ஷன் பண்ணுறது எஃப்எம்சிஜி அதர் செக்மெண்ட் இன்க்ளூட் பண்ணி பேப்பர் பிஸ்னஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது 8% இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. இதில் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பிஸ்னஸில் அவங்க டிஸ்ட்ரப்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த நோட் புக் பிஸ்னஸில் ப்ரைஸு, அதாவது லோ ப்ரைஸ்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகுது வேறு கண்ட்ரீஸ்லேருந்து. லோக்கல் ரீஜனல் ஏரியாஸில் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. எபிட்டா மார்ஜின் 10% இருக்குது. ஆனால் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 10.6% இருந்துச்சு. முந்தின குவார்ட்டரில் 9.4% இருந்து, முந்தின குவார்ட்டரில் 9.4% இருந்து. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன பேசிஸில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆர்கானிக் போர்ட்ஃபோலியோ அதை கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு நல்ல ஹெல்த்தி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. ஆனுவல் ரிகவரிங் ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் 1,100 கோடியாக இருக்குது. சிகரெட் செக்மெண்ட்டோட நெட் ரெவன்யூ 7% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இலிசிட் ட்ரேடு, நெக்ஸ்ட் வந்து லீஃப் டொபாக்கோட கன்சப்ஷன் காஸ்ட் வந்து எலிவேட்டடாக இருக்குது. இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அக்ரி பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் 7% வந்து ரெவன்யூ க்ரோத் இருந்திருக்கு. ஆனால் செக்மெண்ட் ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் 10% க்ரோத் இருந்திருக்கு. கிராப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும், ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தடங்கள் இருந்திருக்கு. இந்த யூஎஸோட டேரிஃப் அப்டேட்னால அவங்கள்ட்ட இந்த கால் ஆஃப் வரும். அதாவது இப்போ டேரிஃப் அதிகப்படுத்துறதுனால இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். அது வேஸ்ட் பண்ணி கால் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்ட்டு வந்து டிலே இருக்குது. இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேப்பர் போர்ட் அண்ட் பேக்கேஜிங் செக்மெண்ட் வந்து சீக்வன்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் 90 பேஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் செக்மெண்ட் ரெவன்யூ 5% இயரான பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சிகரெட் சேல்ஸ் 9,414 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ் 6% சிகரெட் சேல்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஐடிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாக் ப்ரைஸ் அரௌண்ட் 420 ரூபா சம்திங்கில் தான் இருந்துச்சு, 419 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பப்போ 1-2 பிக் பண்ணிக்கோங்க, பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஐடிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவோட ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் 6.5% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 444 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,191 கோடியாக இருக்குது. எபிட்டா 6% மேலே வளர்ந்துருக்கு, 588 கோடியாக இருக்குது. மார்ஜின் 18.4% இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் சரி ரெவன்யூவும் சரி. ஆனால் ப்ராஃபிட் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக வந்திருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா நேரோ மிஸ் ஆகிருக்குது. ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக தான் வந்திருக்குது. அட் தி சேம் டைம் எபிட்டா வந்து மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு எஸ்டிமேஷனை விட. ஸோ இது வந்து டாபர் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ₹2.75 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது நவம்பர் 7 ரெக்கார்ட் டேட் நவம்பர் 7 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ₹2.75 டிவிடெண்டு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 500 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு, 49 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. ஸோ இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இது டாபர் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பந்தன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 112 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 88% வந்து ப்ராஃபிட் காலியாக இருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 937 கோடியாக இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட், அதுலேருந்து 88% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12% காலி, 2,589 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டி பார்க்கும்போது நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்லாம் இன்க்ரீஸாக இருக்குது. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 5.02% இன்க்ரீஸாக இருக்குது. நெட் என்பிஏ 1.29%லேருந்து 1.37% இன்க்ரீஸாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் வந்து 0.06% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. காசா ரேஷியோ 521 பேசிஸ் பாயிண்ட் ட்ராப் ஆகி 28% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 152 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு, 5.8% இருக்குது. ஸோ இந்த பேங்க்லாம் பெருசாக ட்ராக் பண்ணுறது கிடையாது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 169 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது வந்து பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து அப்டேட்டு 1203 ரூபாவில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 1180 ரூபா வரைக்கும் போச்சு. தர்ம அடி இன்னைக்கு விழுந்துச்சு. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் மத்தியானம் வீடியோலேயே ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். ரிசல்ட்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ரெட்டிஸில். குறிப்பாட்ட அவங்களுக்கு கனடாவோட ரெகுலேட்டரியிலேருந்து அவங்களுக்கு ஒரு கீ ட்ரக்குக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுல டைம் டிலே ஆகிறத பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு விழுந்துருந்துச்சு ஒன்று. நெக்ஸ்ட் ரெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் குரூப்பில் கேட்டிருந்தீங்க. நானும் அதை ட்ராக் பண்ணி பார்த்தேன். என்னென்னு பார்க்கும்போது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI அவங்க வந்து இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிற லேபிள் பண்ணி விற்கிற ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த ஓஆர்எஸ்ங்கிறது இப்போ டீஹைட்ரேஷன் வருது, இல்லைனா வயிற்றுப்போக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த ஓஆர்எஸ் லேபிள் போட்ட மருந்தை பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து இவங்க ரெட்டிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணது ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ வேரியண்ட்டில் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 8.47 lakh யூனிட்ஸ் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த தடனால அது வந்து அன்சோல்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு லாஸ்ன்னு பார்க்கும்போது ஹியூஜ் மானிட்டரி லாஸ் 1.39 crores அளவுக்கு இவங்க லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஏன் தடை போட்டாங்கன்னா கன்சியூமருக்கு இது மிஸ்லீடிங்காக போகுது. அதாவது நிறைய ஃபேக் பிராண்ட்ஸ் ஓஆர்எஸ்னி போட்டு நிறைய ஃபேக் பிராண்ட்ஸை வித்துடுறாங்க. இது குறிப்பாக கன்சியூமர், சில்ட்ரன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 படி பார்க்கும்போது இது வைலேஷன் ஆகுது. அதனால FSSAI இதை பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இந்த கேஸை வந்து பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு லாஸ் ஆகுது. இவங்களுக்கு அது 1.5 கோடி. அதே JNTL கன்சியூமர் ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனிக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரேஷன் ட்ரிங்க் ORSL அவங்க அந்த பிராண்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த பெட்டிஷனை சேலஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோன்னா 180 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கோர்ட்டில் போய் கேட்கும்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்ட்ரீம் அலோவன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் செல் பண்ணலாம், அது October 31 முன்னாடி நீங்கள் வந்து எங்களுக்கு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுட் ரெகுலேட்டரி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாட்டு கோர்ட்டில் கேஸ் எப்போ வந்துச்சுன்னா October 14 தான் இந்த FSA வந்து இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு இது எப்படி போகுதுன்னா October 28 பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் நெக்ஸ்ட் வந்து JNTL இவங்க எல்லாமே அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அடுத்த ஹியரிங் வந்து ஃப்ரைடே வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா அந்த ORSங்கிறது ஒரு மெடிசன். அந்த ORSை பார்த்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே பிராண்டை வந்து தப்பாட்டு பயன்படுத்தி நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இவங்க JNTL கன்சியூமர் ஹெல்த் கேருக்கு நீங்கள் October 31 அந்த ஃபேக்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 180 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆகுது. ரெட்டிஸுக்கு 1.5 கோடி தான் லாஸ் ஆகுது. என்ன முடிவு வருதுன்னு தெரில. ரெட்டிஸும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஃப்ரைடே நமக்கு தெரிய வரும். இது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் JNTL கன்சியூமர் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹீரோ மோட்டருக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. GD ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு இது அவங்களுக்கு 52nd இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரீசென்ட்லி UK, ஸ்பெயின், இட்டாலி இதெல்லாம் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஹீரோ மோட்டருக்காக முன்னாடிலாம் கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல லக்கு தான். மஹேந்திரா வந்து சாம்சங் கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. எலக்ட்ரிக் SUVக்கு டிஜிட்டல் கீ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு தான் சாம்சங் வேலட்டு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து மஹேந்திராவும் சாம்சங்கும் தான் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து USA, சைனா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் USAவை சேர்ந்த ட்ரம்ப்பும் சைனாவை சேர்ந்த பிரசிடென்ட் Xi Jinping இவங்க 2 பேரும் பூசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு 90 minutes இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஸோ இதில் என்னென்னா டேரிஃப் குறிப்பாக ட்ரம்ப் வந்து சைனா மேலே கண்டமேனிக்கு டேரிஃப் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த டேரிஃப் வந்து 57%லேருந்து 47% ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன், தமிழ் நியூஸ் சேனல்லே பார்த்தேன். ஏன்னா ஃபுல் அப்டேட்ஸ் இன்னும் வெளியே வரல. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் சில கம்பெனிஸ் வந்து ரேர் எர்த் மேக்னெட்டை சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த லைசன்ஸுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எல்லா கம்பெனிஸோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணலை, சில கம்பெனிஸுக்கு கொடுத்துருக்கதாட்டும் நியூஸஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து US, சைனா, ட்ரம்ப் அண்ட் Xi Jinping 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதில் சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டேரிஃப் வந்து சைனா மேலே 57%லேருந்து 47% குறைக்கிறதாட்டு ஒரு அப்டேட் மட்டும் வந்திருக்குது. இன்னும் முழு அப்டேட் வந்து வரல. அவங்க மீட்டிங்கில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி முழு அப்டேட் எதுவுமே வரல. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து RJ கார்ப் லிமிடெட் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அயோத்தாவில் வந்து ஹோட்டல் பில்ட் பண்ணுறதுக்கு, கவுகாத்தியில் ஹோட்டல் பில்ட் பண்ணுறதுக்கு 300 ரூம்ஸ் வச்சு பில்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கார்ஸ் வந்து குறிப்பாட்டி ஹியூண்டாய், டாடா, மஹேந்திரா இவங்க வந்து 3 SUV கார்ஸ் வந்து நவம்பரில் லான்ச் பண்ணுறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹியூண்டாயோட வென்யூ. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. நவம்பர் 4 செகண்ட் ஜென்ரேஷன் வென்யூ காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. டாட்டாவோட சியரா நவம்பர் 25 லான்ச் பண்ணுறாங்க. இது நியூ சியரா மாடலில் வருது.
மஹேந்திராவோட எலக்ட்ரிக் எஸ்யூவி ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் அந்த எலக்ட்ரிக் கார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார் கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க 732 கோடிக்கு ஃப்ரெஷ் டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஐஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 123 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 153 கோடியாக இருக்குது. எபிட்டா 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 133 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 86.7% இருக்குது. எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் வால்யூம் 35.2 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. 16.1% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐஎக்ஸ் போஸ்ட் பண்ண இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரினோவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸ் 97 lakhs சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில். நெக்ஸ்ட் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 584 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3554 கோடியாக இருக்குது. எபிட்டா 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 850 கோடியாக இருக்குது. மார்ஜின் 23.9% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட்டாக மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்டிபிஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4653 கோடி. ரெவன்யூ ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 39,166 கோடியாக இருக்குது. எபிட்டா 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,019 கோடியாக இருக்குது. மார்ஜின் 25.6% இருக்குது. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஆக்சுவலி கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1572 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17,461 கோடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டோட்டல் இன்கம் 17,692 கோடியாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் மார்ஜினலி குறைஞ்சிருக்கு. 15,566 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 113 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 13.9% இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் வால்யூம் 5.5% குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே அந்த ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஷேர் ப்ரைஸ் $2,421 இருக்குது. இன்றைக்கி 2.5% மேலே போயிருந்துச்சு. பட் இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டியானா நோ ஆப்பர்ச்சுனிட்டி, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸ்விக்கியோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,092 கோடி, பயங்கரமாக லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,561 கோடியாக இருக்குது. எபிட்டா 798 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த பிஸ்னஸ் டெலிவரி பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 22% இயரான பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுட் டெலிவரி பிஸ்னஸோட கிராஸ் ஆர்டர் வேல்யூ 18.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,542 கோடியாக இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டாக்குக்கு 26 அனாலிஸ்ட்டில் 20 பேர் பை கால் கொடுக்குறாங்க. 4 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. 2 பேர் வந்து ஹோல் கால் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.